ஆகஸ்ட் 17 தமிழ்நாட்டோடு மட்டும் நிற்கவில்லை, தமிழகத்தினுடைய கரையை தாண்டி இலங்கை வரை சென்று விட்டது. ஈழ போராட்டத்திற்கு திமுக ஆதரவில்லை, அதிமுக ஆதரவில்லை, காங்கிரஸ் ஆதரவில்லை, கம்யூனிஸ்ட் ஆதரவில்லை, 2 கம்யூனிஸ்டுகளும் ஆதரவில்லை, இந்த திராவிட இயக்கம் வீரமணி ஆதரவில்லை. இப்படி ஈழ போராட்டம் ஏமாற்றுகளமாக தமிழகம் அமைந்து விட்டது. ஈழ போராட்டத்தினுடைய துரோக இடமாக தமிழகம் அமைந்து விட்டது. தமிழக மக்கள் வேறு, தமிழக தலைவர்கள் வேறு, இரண்டாக பிரித்து பார்க்க வேண்டும். தமிழக தலைவர்கள் ஏமாற்று பேர்வழிகள், தமிழக மக்கள் ஏமாளி பேர்வழிகள். இந்த ஏமாற்று பேர்வழிகள், இந்த ஏமாளி பேர்வழிகளை காலங்காலமாக ஏமாற்றி வருகிறார். இதன் விளைவுதான் நீங்க ஆகஸ்ட் 17 திருமாவளவனுடைய பிறப்பு தான் ஈழத்தில் பிரபாகரனை கொண்டு சேர்க்கிறது. பிரபாகரனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர் தான் இந்த ஆகஸ்ட் 17.